வணக்கம். நம்முடைய டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இங்கே தமிழில் உலகளாவிய முக்கியமான நிகழ்வுகள், பிரபலமான செய்திகள் மற்றும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தினசரி வழங்குகிறோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து இருங்கள். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசுகையில், நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காக தங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் 2047இல் வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாறும் என்று பேசினார். 140 கோடி மக்கள் இணைந்து நமது நாட்டை வல்லரசாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டெல்லியில் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை மகாத்மா காந்தி சமாதியில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி செங்கோட்டைக்கு வருகை புரிந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றுகையில், 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் பெரிதும் வருத்தம் அளிக்கின்றன. ஏராளமான குடும்ப உறுப்பினர்களை, உடைமைகளை இழந்து நிற்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இக்கட்டான சூழலில் இந்த நாடு உறுதுணையாக நிற்கும் என்பதை உறுதியாக கூற விரும்புகிறேன். இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த 40 கோடி பேரின் ரத்தத்தை நாம் சுமந்து நிற்கும் என்று எண்ணும் போதும் பெருமைப்படுகிறோம். தற்போது 140 கோடி பேராக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே திசையில் பயணித்தால் தடைகளை வென்று வரும் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சி அடைந்த இந்தியா உருவாகும். நம்முடைய பொருளாதார கட்டமைப்பில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புதிய மந்திரமாகவே மாறிவிட்டது. ஒவ்வொரு மாவட்டமும் இதன் உற்பத்தியில் பெரும் கொள்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தை எப்படி மறக்க முடியும்? கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற தடுப்பூசிகளை விரைவாக கொண்டு சேர்த்தோம். நம் நாட்டுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்தோம். பயங்கரவாதம் நமக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இதை முறியடிக்க நாம் முன்னெடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், வான்வழி தாக்குதல் ஆகியவற்றை நினைத்து இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர்.